நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சத்வாசக்தமதிஹி கிருஷ்ணே தஷ்யமானோ மகோரகைஹி நவிவேத ஆத்மனோ காத்திரம் தத்ஸ்மிருத்யாஹ்லாத சம்ஸ்திதா. சரி, இனிமே இந்த பிள்ளையை விட்டு வச்சு பிரயோஜனம் இல்லை, அழிச்சிட வேண்டிதான் என்பதற்காக ஒன்னொன்னா இடர்பாடுகளை கொடுக்க ஆரம்பிச்சா. மலையிலேந்து பிடிச்சு தள்ளினா கீழே பெருமாள் தாங்கி ரட்சித்து கொடுத்தார். சமுத்திரத்துக்குள்ள போட்டு அழுத்தினா அங்கிருந்தே பெருமாள் ரட்சித்தார். நெருப்பு காலவாய்க்குள்ள போட்டு அழுத்தினா அப்போதும் ரட்சித்தார். மலையிலேந்து பிரிட்டு உடிச்சு கீழே குழந்தை உருண்டு வரானோ இல்லையோ, அப்ப சொல்றார் சத்வாசக்தமதிஹி கிருஷ்ணே தஷ்யமானோ மகோரகைஹி. கண்ணனிடத்திலேயே நெஞ்சு நிரம்பிண்டவன் நெஞ்ச கெட்டியா பிடிச்சிருந்தான். உருண்டு வரச்சே நெஞ்சே எதுக்கு குழந்தை பிடிச்சுக்கிறான்னா, என் நெஞ்சுக்குள்ளதான் பெருமாள் இருக்கார், நான் உருண்டா போனா போறது. அவர் எழுந்துருளி இருக்கிற இடம் உருளக்கூடாது இல்லையோ. நம்ம வீட்டுல சாலகிராமூர்த்தி ஒரு இடத்துல இடம் பண்ணிருக்கோம், ஆட்டலாமா உருள்றாமா? இப்ப எங்கிட்ட இருக்கிற உருண்டுட்டாருன்னா அவனுக்கு பயம். அதனால நெஞ்ச ரொம்ப கெட்டியா பிடிச்சது. பெருமாள் உருளாம தான் மட்டும் உருண்டானா கீழிருந்து ரட்சிக்கப்பட்டான். ததஹ ச கிஜ்ஜ ஜிக்கஜேத் பாலஹ பூபிருத் சிகர சன்னிபைஹி பாதிதோ தரணீ பிருஷ்டே விஷாணைர் அப்யபீடயத் ஸ்பரஸ்தஸ்ய கோவிந்தம் அபிவந்ததாஹ சஹஸ்ரசஹ ஷோணா வக்ஷஸ்தலம் பிராப்ய சப்ராஹ பிதரன் ததஹ. யானை கால்ல போட்டு எடறினால் இப்படி ஒரு யானையை காப்பாத்துத்தானே இங்க பெருமாள் ஓடோடி வந்தார். விஷத்தை கொடுத்தா இந்த நீளமாத்தானே என்னுடைய கண்ணனு நீளமா இருக்கார். சமுத்திரத்தில் அழுத்தினார், இத பார்க்கடலை பனையாக கொண்டுதானே பெருமாள் சேனிச்சிருக்கார். பாம்பை பிடிச்சு கடிக்க விட்டா, ஓ இதுவேன்னா அவருக்கு ஆதிசேஷ பரியங்கம். நெருப்புல ஓஹோன்னு போட்டு அழுத்தினா அரியும் செந்தியை தழுவி அச்சுதனன்னு மெய்வேவாள். அந்த நெருப்பை கெட்டியா கட்டிண்டு அச்சுதனுடைய திருமேனி ஒளியாட்டமே இருக்கே என்று ஒன்னொன்னே அவனோட சம்பந்தப்படுத்தி தான் அவன் பார்த்தானே தவிர தனக்கென்று தனித்து பார்க்கவும் தெரியல. ரொம்ப ஆச்சரியமான அர்த்தம் சாதித்தார். நம்மள வீட்டுல சாதிக்கிறார். ஹனுமான் சீதை ரெண்டு பேரும் சந்திச்சுட்டாலும் இல்லையோ, அந்த சீதையாகவே நம்மாழ்வார் தன்னை நினைச்சுக்கிறார். ஆழ்வாருக்கு நாயிகா பாவம், சீதையா தன்னை நினைச்சுக்கிறார். தன் வீட்லயே பக்கத்துல இருக்கிற மண்ணை தடவி பார்த்துட்டு இதுதான் வாமனன் அளந்த மண். எப்போ ஒரு வாமனாவதாரம், இவர் கலியுகத்தில் இருக்கார். ஆனா அவருக்கு பிரமம், மருட்சி. தான் அவ்வளவு தூரம் பகவானிடத்துல நெருக்கமா இருக்கிறதுனால மருட்சி. மண்ணை இருந்து துழாவி வாமனன் மண்ணிதுவென்னு என்ன ஒண்ணுன்னா அரியும் செந்தியை தழுவி நன்னா நெருப்பை பார்த்தா கட்டிண்டு அச்சுதன் என்று மெய்வேவாள். நெருப்பை பார்த்து கட்டிண்டு இதுதானே அச்சுதனுடைய திருமேனி. அப்ப நம்மாழ்வாரும் சரி நெருப்பை கட்டிக்கிறார். அதை எழுதும் போது பெரியவர்கள் எழுதி வச்சிருக்கா, சீதைக்கும் சரி ராமனுக்கும் சரி வாயுபுத்திரனை அணைப்பது வழக்கம் போலும் என்று ஒன்னு எழுதியிருக்கா. வாயுபுத்திரன் ஆறு? வாயுவோர் அக்னி. வாயுவினிடத்திலேருந்து அக்னி உருவானாரோ இல்லையோ. இப்ப நம்மாழ்வார் அக்னியை கட்டிக்கிறாரோ இல்லையோ, அப்ப வாயுபுத்திரனை கட்டிண்டார். ராமன் கண்டேன் சீதைன்னு ஆஞ்சநேயர் சொல்லச்சு அவரை கட்டிண்டாரோ இல்லையோ, அவரும் வாயுபுத்திரனோ இல்லையோ. அப்ப பர்த்தாவுக்கும் பத்னிக்கும் ஒரே வேலை சுவாமி, வாயுபுத்திரனை கட்டிக்கிறது தான் வேலை போல் இருக்கு. சீதை பத்னி, அவர் தான் இப்ப நம்மாழ்வார், அதனால வாயுபுத்திரனை அணைச்சிருந்தார். ராமன் அவர் தான் வாயுபுத்திரன் ஆஞ்சநேயர் அணைச்சிருந்தார் என்று அந்த இடத்துல நம்மள வீட்டர் ரொம்ப ஆச்சரியமா சாதிக்கிறார். அரியும் செந்தியை தழுவி அச்சுதன் என்று மெய்வேவாள் குடியில் இந்தனம் அடுக்கினன் குண்டன குழந்தரும் குணர் என்ன இழுதினை கொழுந்திட்ட. இத கம்பர் இரணியவதை படலம்னு பாடியிருக்கார். கம்பராமாயணத்துல அது உண்டு, வால்மீகி ராமாயணத்துல கிடையாது. அவர் கம்பர் சொல்றார், குழியில் இந்தனம் அடுக்கினர். பெரிய குழியை வெட்டி நிறைய விறக கொண்டு அதுல போட்டாலாம். விறகுக்கு நடுவுல நிறைய நெருப்பு, நெருப்புல ஒரே நெய்யி எண்ணெயை குட்டி பிரகலாதனை கொண்டு போய் இறக்கினால் அவன் அதை சுத்துமுத்தும் பார்த்து அணைத்து கொண்டான். பகவான் தாககத்துவ சக்தியே போக்கி நெருப்புக்கு எரிக்கக்கூடிய சக்தி கொடுத்தவர் அவர். சங்கல்ப மாத்திரத்தில் நெருப்பு எரிப்பதை மறந்தது, சங்கல்பத்தாலே காற்று உலர்த்துவதை மறந்தது, சங்கல்பத்தாலே தண்ணீர் அழுத்துவதை மறந்தது. அனைத்தும் பிரகலாதனுக்கு கைங்கரியம் வந்தது. இது இத்தனை பண்ணி அவனை ஒன்னும் அழிக்கிறதுக்கு முடியல. சரி, மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுங்கோள்னு ஆச்சாரியால் கேட்டான். இந்த தரம் நாங்க ஒழுங்கா கத்து கொடுத்து கூட்டின்னு வரோம். போன தரம் ஏதோ தப்பா போச்சு, இந்த தரம் திருப்பி அனுப்பி வைங்க. சரி போன்னு 2 கட்சி அனுப்பிச்சு வச்சான். திரும்ப போனவன் போன தரம் தேவலை, இவன் மட்டும் சொல்லிட்டான். இப்ப குழந்தைகள் எல்லாரையும் கூட்டு உட்காத்தி வச்சு அவர்களுக்கு உபதேசம். ஜன்ம பால்யன் ததசர்வோ ஜந்து பிராப்னோதி யௌவனம் மிருதஸ்ய புனர்ஜன்ம பவத்யேதச்ச நான்யதா. மறுபடியும் பிறவி, மறுபடியும் இறப்பு பிறப்பா, பிணி மூப்பு பிறப்புக்குள் துன்பப்படாதீங்கோ. அசுரர்களாச்சே பெருமாள் ஆராதிக்க முடியாதுன்னு நினைக்காதீங்கோ. குழந்தையா இருக்கச்சே மலமூத்திரம் கூட விலக்கிக்க தெரியல. பாலனா இருக்கிறச்சே விளையாட்டுல புத்தி படுறது, குமாரனா இருக்கிறச்சே படிப்புக்கு போறோம், இளைஞனா இருக்கிறச்சே விஷய சுகத்துக்கு போறோம், வயசாயிடுத்துன்னா மிருத்யு வந்து விடுறான். இதுக்குள்ள எப்ப நீங்க பகவான் ஆராதிக்க போறீள்? வாழ்க்கை எழுந்துடாதீங்கோ வாங்கோ என்ன அசுரர்கிட்ட சொல்லிட்டு அவா கேட்கிறா,
நான் நீயும் ஒன்னாத்தான் படிச்சோம் பிரகலாதா, உனக்கு இது நல்லதெல்லாம் தெரியறதே, எங்களுக்கு இது ஏன் தெரியல? நான் கர்ப்பஸ்ரீமான், நாங்க கர்ப்பத்தில் இருக்கிறச்சே, கயாது மாதா கர்ப்பத்தில் இருக்கிறச்சே நாரதர் அழைச்சின்னு போய் எனக்கு இத்தனை கதையும் சொல்லியிருக்கார். என் தாயார் தூங்கி போயிட்டாலும் நான் உட்காந்து முடிச்சுன்னு கேட்டிருக்கேன். அதனாலதான் அந்த நல்லத்தை உங்களுக்கு சொல்றேன். யார் தெரிஞ்சுனாங்கிறது முக்கியம் இல்லை, இப்ப உங்களுக்கு நல்லது கிடைக்கிறது இல்லையோ, கிடைத்ததை வச்சு வருவதற்கு பாருங்கள். அப்ப அவா சொல்றா, அசுரர்களா இருந்தா பகவான் க்ஷமிக்க மாட்டார், மன்னிக்க மாட்டார்னு கேள்விப்பட்டமே, நாங்க பண்ண தப்புகள்லாம் ஆறு இப்ப போக்குறது, அதுக்கு எப்படி பிராயசித்தம் தேடுவோம்? அவர் ஆராதிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு கேள்விப்பட்டிருக்கோமே. ஆர்ஷனா உங்களுக்கு விஷ்ணு ஆராதிக்கிறது ரொம்ப சுலபம். அவர் ஸ்வராதன், ஒரு புஷ்பம் கோட்டா கூட ஏத்துப்பார். நீங்க என்ன ஒரு திருநாமத்தை சொன்னா கூட ஏத்துப்பார். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி, நீங்க கேள்விப்பட்டது இல்லையா? பரிவதில் ஈசனை பாடி விரிவது மேபலுருவீர், பிரிவகை எண்ணி நன்னீர் தூய் புரிவதுவும் புகைப்பூவே. நீங்க பிறந்திருக்கிறது யோசிச்சு பாருங்க. கர்ப்பத்திலிருந்து எத்தனை கிளேசம். ஒரு தாய் தந்தை கூடி கர்ப்பவாசத்தின் போது 10 மாசம் கைகால் அழைக்க முடியாத உள்ள இருக்கலையா, கிருமி கீட்டங்களோட மலமூத்திரங்களோட நீங்க இருக்கலையா, அப்ப கட்டு அம்பல லவணா தீக்ஷ்ணா என்னென்ன ஆகாரம் உங்களை துன்பம் கொடுத்துருக்கு, வெளியில வரைச்சே காலை ஒடுக்கிட்டு வரலையா, விழும்போதே தலகுப்புற இந்த பூமியில நீங்க வந்து விடலையா, அதை திரும்ப முடியாமல் ஒரு பிராயத்திலையும் பகவானை நினைக்காமல் வேதநூல் பிராயம் 100 மனுஷர்தாம் புகுவரேலும் பாதியும் உறங்கி போகும் நின்ன 15 ஆண்டு பேதை பாலகன் அதாகும் பிணி பசி மூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன். அசுர பிறவி எடுத்துட்டோம், இனிமே மறுபடியும் நாம பிறக்க கூடாது, புரிஞ்சுடலான்னார். புரியுது, ஆனா எப்படி அவன் அடையறதுங்கிற வழி எங்களுக்கு தெரியல. நீ ரொம்ப தைரியமா பேசுற, ஆனா அந்த அளவுக்கு தைரியம் எங்களுக்கு இல்லை. நாங்க எத்தனையோ குற்றங்கள் புரிஞ்சிருக்கோம், இந்த ஆச்சாரியர் சொன்னதெல்லாம் திருப்பி சொல்லியிருக்கோம். உயிர் போடுமோன்னு பயமா இருக்குன்னா போகட்டுமே, அந்த உயிர் திரும்ப பிறக்கவே வேண்டாம், அது நேர பெருமானுடைய திருவடிக்கு போகும். ரொம்ப சுலபமான வழி சொல்லித்தரேன். வாயினால் அவன் நாமத்தை பாடுங்கோ. சித்த வேண்டா சிந்திப்பே அமையும் மற்றொன்னில்லை சுருங்க சொன்னோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாநிலத்தை உயிருக்கும் சித்த வேண்டா சிந்திப்பே அமையும் பால்யே கிரீடனகாசக்தாக யௌவனே விஷயோன்முகா அஜ்ஞானயந்த சக்தியாச்ச வார்த்தக்யம் சமுபஸ்திதம் ஆயாச ஸ்மரணே கோஸ்ய ஸ்மிருதோ யச்சதி சோபனம். ரொம்ப சுலபம். நீ இவர்களெல்லாம் திருப்தி பண்றது குழந்தைகளே எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? எந்த நிமிஷம் கரணம் தப்பி நான் மரணம்னு பயந்துட்டு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கே, ஒரு நிமிஷம் நல்லது சொல்றதுக்கு எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு ஒத்தர் காத்துட்டு இருக்கார். நீ எத்தனை நாள் நல்லது பண்ணாலும் உன்னை அழுத்துறதுக்கு மத்த பேர் காத்துட்டு இருக்கான். அவன் வீட்டு வாசல்லையா போய் நிக்க போற? ஆயாச ஸ்மரணே கோஸ்ய, பகவானை நினைச்சு பார், ஒரு துளி ஆயாசம் இருக்கான்னு பாரு. அப்ப பிரகலாதமால பார்த்து சொல்றார், பிராத்தர் தேவேதி கிருஷ்ணேதி கோவிந்தேச்சி ஜல்பதாம் மத்தியான்னேச்ச அபரான்னேச்ச கோபசாதஹாச உச்சதாம். கார்த்தால் எழுந்துரு, தேவ கோவிந்த சொல்லு, மத்தியானத்துல தேவ தேவ சொல்லு, சாயங்காலம் உன் தலையில இடி விழுந்தா என்ன வந்து கேளு, விழாது. பிராத்தர் தேவேதி கிருஷ்ணேதி கோவிந்தேதி ஜல்பதாம் மத்தியான்னேச்ச அபரான்னேச்ச. கார்த்தால் எழுந்திருந்து கிருஷ்ண கோவிந்த கேசவான்னு சொல்லு, மத்தியானமோ சாயங்காலமோ ஒரு ஆபத்துக்கு உனக்கு வராது. வந்தால் என்னிடத்தில் வந்து புகார் பண்ணுங்கள், நான் அந்த சர்வேஸ்வரனிடத்துல ஏன் ஆபத்து வந்ததுன்னு கேட்கிறேன்னா குழந்தைகளுக்கு எல்லாம் திருப்தி. ஓ, பிரகலாதன் சொல்றதை பார்த்தா அனுபவிச்சு சொல்லுகிறான், இவன் போகிற வழி போனா நமக்கு நல்லதுதான் நடக்கும். இது மாறுறதுன்னு தெரிஞ்ச உடனே ஆச்சாரியாளுக்கு இன்னும் பயம் பிடிச்சு குழந்தைய நேர அழைச்சுன்னு ஹிரண்யகசிபு நடத்த போகிறார்கள். சர்வபூத ஸ்திதே தஸ்மின் மதிர்மைத்ரே திவானிஷம் பவதாம் ஜயதாம் ஏவம் சர்வ கிளேஷான் கிரகாஸ்யத. யாரையும் விரோதிக்காதீங்க, குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்குறான். அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்ரஹா கருணையேவச்ச. அந்த பெருமான உள்ளத்துல வைங்கோ, எப்போதும் சிந்தியுங்கள். அவரை பத்தின படிப்பை தவிர மற்றது படிப்பாகாது. சாவித்யாயா விமுக்தையே, மற்றது அத்தனை செருப்பு குற்றக்கா படிப்பை தவிர பிரம்ம வித்தியை தவிர மத்த படிப்பு வீண். பிரம்மத்தை அடைவிக்க கூடிய கர்மத்தை தவிர மத்த கர்மங்கள் அத்தனையும் வீண். குழந்தைகள்லாம் கேட்டுனுட்டா பிள்ளைய கொண்டு போய் ஹிரண்யகசிபுனிடத்துல ஒப்படைத்தான். அவருக்கு இதே போல உபதேசம் பண்ண ஆரம்பித்தான். விஸ்தார சர்வபூதஸ்ய விஷ்ணு சர்வமிதம் ஜெகத். இந்த ஜெகத்து முழுக்க அந்த விஷ்ணுனுடைய விஸ்தாரம். அவர் எங்கும் இருக்கிறான்னு சொன்னது தாமதம். கோபம் வந்தது ஹிரண்யகசிபுவுக்கு. எங்கும் எங்கும் விஷ்ணு விஷ்ணுன்னு சொல்லுகிறையே, அவன் எங்க இருக்கிறான்னு காட்டு என்று கோபப்பட்டான். அப்போதும் பிள்ளைகளை அழிக்கிறதுக்காக மறுபடியும் முயற்சி எடுத்தான். ஆனா பிரகலாதன் அழிக்கிறதுக்கு முடியல. அவன் எங்கும் பகவான் உள்ளான்னு திரும்ப திரும்ப கூதி வந்தான். பிரகலாத சுப்பிரபாவோசி கிமே தத்தே விசேஷ்டிதம். சரி, நீ பண்றதை பார்த்தா நான் எப்படி ஒன்னு அழிக்கிறதுக்கு முடிவெடுத்தாலும் நீ தப்பித்து வருகிறாய். எனக்கு இப்ப புரிஞ்சு போச்சு. யமனுக்கு என்ன கண்டா பயம்,
அதனால உன்னையும் கொல்ல மாட்டேங்கிறான் போல் இருக்கு. அதையும் தானே எடுத்துட்டான். போ, நான் ரொம்ப பெரியவனும் இல்லையோ, எனக்கு யமனுக்கு என்ன கண்டா பயம், அக்னிக்கு பயம், என் பிள்ளையோ இல்லையோ, அதனாலதான் உன்னை கொல்லல போல் இருக்கு. இதோ கேட்கிறேன்னு சொல். நீ எங்கோ எங்கோ விஷ்ணு விஷ்ணுன்னு சொல்லுகிறாயே, அந்த விஷ்ணு எங்க இருக்கிறான்னு காட்டு. அப்ப குழந்தை சொன்னார், எல்லா இடத்துலயும் தான் இருக்கார், நீ எதுக்கு இந்த இடம் அந்த இடம் கேட்கிற? எங்கு போடான் கண்ணன் இல்லை, இங்குள்ளானா என்று ஒரு தூணை தொட்டு காட்ட, அதே தூணுக்குள்ளும் பகவான் இருக்கிறான்னு சொல்லணும் இல்லையோ. அந்த பிள்ளை தூணுக்குள்ள இருக்கிறான்னு மட்டும் சொல்லலை. உர்வியாமஸ்தி உதகேஷு சாஸ்தி துவய்யஸ்தி மையஸ்தி ச, உனக்குள்ளும் உள்ளான் எனக்குள்ளும் உள்ளான், சர்வபூதங்களுக்கும் உள்ளான், ஆகாசத்திலும் பூமியிலும் உள்ளான், நேற்றும் உள்ளான், இன்றும் உள்ளான், நாளையும் உள்ளான், அனைத்துக்குள்ளும் உள்ளான். பள்ளியிலோதி வந்ததன் சிறுவன் வாயில் ஓர் 1000 நாமம் ஒள்ளியவாகி போத, ஆங்கதனு கொன்னுமோர் பொறுப்பிலனாகி பிள்ளையை சீறி வெகுண்டு. பிள்ளை நடத்துல ஒரே கோபம். அப்பதான் பார்த்து சம்பரன் ஒரு கிருத்திய, அந்த கிருத்தியை ஏவி இந்த பிள்ளை எப்படியானு கொண்டுடணும்னு அனுப்புகிறான். பிள்ளை எப்போது ரட்சிச்சிருக்கிற சுதர்சன சக்கரம் அந்த கிருத்தியே திரும்பி அவ ஆச்சாரியாள் பேரிலே தள்ளி விட்டார். கடைசியில் அவர்களும் பிரகலாதனை பிரார்த்தித்து இவன் சுதர்சனாழ்வான் இடத்திலிருந்து விடுதலை வாங்கி கொடுத்தான்னு சொல்றார். மித்ரேஷு வர்த்தேத கதமரிவர்கேஷு பூபதி ததாமே கத்தியதாம் ஞாதும் தவேச்சாமி மனோகதம். கடைசியாக கேட்கிறேன், நீ சொல்லும் அந்த விஷ்ணு எங்க இருக்கிறான்னு காட்டு. சர்வபூதாத்மகே தாத்த ஜெகநாதே ஜெகன்மயே பரமாத்மனி கோவிந்தே மித்ராமித்ர கதாபுதா. ஏ தந்தையே, எதுக்கு ஒரு சிலரை நண்பர் ஒரு சிலரை விரோதின்னு நினைக்கிறீர்? என் கண்ணுக்கு இங்க விரோதி படவே இல்லை. அனைத்தும் பிரம்மாத்மகம், அப்ரம்மாத்மக தத்துவம் கிடையாது. ஏன் தேவர்கள்லாம் விரோதிகள், அசுரர்கள்லாம் நண்பர்கள் நினைக்கிறீர்? நினைக்க வேண்டாம் என்று சொல்லி எத்தனையோ உபதேசித்து பார்த்தாலும் கடைசியில் அவன் கோபம் வந்து இதோ இந்த தூணில் இருக்கிறானான்னு கேட்க, தூணின் உள்ளான பிரகலாதன் கை காட்ட, வந்த கோபத்தோட முஷ்டி எடுத்து கதையாலே தூணை தட்டினான். அளந்திட்ட தூணை அவன் தட்ட, அவனே அளந்திட்ட தூணை அவனே தட்டினான். அவன் கட்டின தூண் வேற யாரானு கட்டிருந்தா உள்ள நரசிம்மனை வச்சு கட்டினான்னு சொன்னாலும் சொல்லுவா. வேற யாரானு தட்டி இருந்தா கையில ஒளிச்சுன்னு போய் ஒளிச்சு வச்சுட்டான்னு சொன்னாலும் சொல்லுவா. அளந்திட்ட தூணை அவன் தட்ட, ஆங்கே வாழிய சிங்க உருவாய் பிளந்திட்டு உளந்தொட்டு. அவன் தட்டின வேகத்தில் பெருமாள் உள்ள தயாரா காத்திருந்தார். இவன் ஏற்கனவே சொல்லியிருக்கானோ இல்லையோ, ஓ கும்பத்தின் கரிய கோள்மா கொண்டன நின் செம்புத்த குருதி தேக்கிய நின்னையின் தின்பன். நீ காட்டின இடத்துல மட்டும் அந்த பெருமாள் இல்லாத போகட்டும். அப்ப ஒன்ன ஒரு சிங்கம் எப்படி யானை அடிச்சு கொன்னுடுமோ அதை போல கொன்னுடுவேன்னா. பெருமாள் உள்ளே இருந்து அப்பவே முடிவெடுத்தார், இவன் எப்ப என்னுடைய சிஷ்யனை யானை இவனை சிங்கம் நானோ, இவனை யானையாக கொண்டு நாம் சிங்கமாக இருந்து அழிப்போம்னுட்டு சிங்கமுகத்தோட சேர்ந்து வெளியே புறப்பட்டார். சத்தியம் விதாத்தும் நிஜபிருத்திய பாஷித்தும் வியாப்திந்த பூதேஷு அகிலேஷு சாத்மனஹ. சத்தியம் விதாத்தும் தன் சிஷ்யனுடைய தன்னுடைய பக்தனுடைய வார்த்தையை மெய்ப்படுத்தணுங்கிறதுக்காக ஸ்தம்பே சபாயாம் ந மிருகம் ந மானுஷம் சத்தியம் விதாத்தும் நிஜபிருத்திய பாஷிதம் வியாப்திஞ்ச பூதேஷு அகிலேஷு சாத்மனஹ அதிருஷ்யத அத்புதம் அத்புதம் உத்வஹன்னு ஸ்தம்பே சபாயாம் ந மிருகம் ந மானுஷம் நாயம் மிருகः நாபி நரः விசின்பவோ விசிந்தம் மனோஹோ விக்கிமேதத் மிருகேந்திர ரூபம். இவன் கேட்டிருந்த எல்லா வரத்தின்படி பிறக்கணுங்கிறதுக்காக மனிதனால் மரணம் கூடாது, தேவனால் கூடாது, மிருகத்தால் கூடாது, உள்ளே கூடாது, வெளியே கூடாது, அனைத்தையும் நன்கு ஏற்றுக்கொண்ட பெருமாள் சிந்தித்து தலை முழுக்க, தலை சிங்கத்தின் உருவம், திருமேனி மனிதனின் உருவம், மிருகேந்திர ரூபம். நரத்தம் சிங்கத்துவம் சிம்மத்துவம் கலக்காது. ஆனா நரத்தமும் சிங்கத்துவத்தையும் கலந்தார். இதுவரை பல அவதாரங்கள் பெருமான் மிருகமா எடுத்திருக்கார், பல அவதாரங்கள் மனிதனா எடுத்திருக்கார். ஆனா மனிதனும் மிருகமும் கலந்து நிருஹரியாக நரஹரியாக நிருசிம்மமாக உடைந்த ஐயும் மானிடமும் உடனாய் தோன்ன ஒன்னு வித்து பிளந்து வளைந்த உகிரானை பெருந்தன் காணல்னு திருவங்கியாழ்வாருடைய பாசுரம். பைங்கனால் அறியுருவாய் வெறுவ நோக்கி பருவரைத்தோள் இரணியனை பத்தி வாங்கி அங்கவாள் உயிர்நுதியால் அவனதாகம் அங்குருதி பொங்குவித்தான் அடிக்கு நிற்பீர். ஒரு பிலத்வாரத்தோட வாய் பிளந்தது. அட்டகாச சிரிப்போடே தன்னுடைய நீண்ட ஜட்டா மயிர்களை தருப்பி சிலுப்பி கொண்டு நீண்ட பெரிய ஆகாசத்தை தொடக்கூடிய உருவத்தோட பெருமாள் புறப்பட்டார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். திருமேனி மனுஷ திருமேனி, திருமுடி தலை நரசிங்கம், சிங்கத்தினுடைய திருமேனி. இப்படி நரம் கலந்த சிங்க உருவாக பராசர பட்டர் சாதித்தார். பஷ்யன் நௌத்பத்திகன் கடனாத்புதம் நிருஹரி தசையோ. பாலை தனியா குடிச்சிருப்போம் நல்லா இருக்கும், சக்கரை தனியா சாப்பிட்டுருப்போம் நல்லா இருக்கும். ஆனா பாலையும் சர்க்கரையும் கலந்து சாப்பிட்டோம்னா அப்புறம் தனித்து சாப்பிட மாட்டோம். அதே போல
பாலான அவதாரம் மனுஷாவதாரம், சக்கரையான அவதாரம் மிருகாவதாரம், இந்த ரெண்டையும் சேர்த்த அவதாரம் இல்லையோ. சேலாதது எத்தத்தை சேர்த்துட்டார். நரத்தம் மிருகத்தம் கலக்காது சேர்த்தார். கோபமும் பிரசாதமும் கலக்காது. ஆனா ஒரு பக்கம் ஹிரண்யகசிபுனிடத்துல கோபம், அதே சமயம் பிரகலாதனிடத்திலே அனுகிரகம். அப்ப கோப பிரசாதங்கள் சேராது, நரத்தம் மிருகத்தம் சேராது. சேராதது அத்தனை சேர்த்து கொண்டு பிறந்தான். எங்கு முழன் கண்ணன் என்ன மகனை காய்ந்து இங் இல்லையால் என்னிரடியன் தூண் புடைப்ப. அங்கு அப்பொழுதே அவன் வீய தோன்னியன் சிங்கப்பிரான் பெருமை ஆராயும் சீர்மைத்தே. லக்ஷ்மி நரசிம்ம பெருமானாக இன்னும் எங்கோ அகோபில கஷேத்திரத்துல சேவை சாதிக்கிறார். அகோபிலே காருட சைல மத்தியே கிருபாவசாது கல்பித சன்னிதானம் லக்ஷ்மியா சமாலிங்கித வாமபாகம் லக்ஷ்மி நிருசிம்ஹம் சரணம் பிரபத்யே. அங்கண் ஞாலமஞ்ச அங்கோள் ஆளரியாய் அவுணன் பொங்கவாகம் வள்ளுகிறாள் போழ்ந்த புனிதனிடம் பைங்கனானை கொம்பு கொண்டு பத்திமையால் அடிக்கு செங்கனாடி இட்டிரஞ்சும் சிங்கவேள் குன்னமே. அங்கே சிங்கவேள் குன்னத்தில் உயர்ந்த அகோபிலத்துல நரசிம்ம பெருமாள் தான். சோழசிம்மபுரத்துல யோக நரசிம்ம சுவாமி தான். தஞ்சை ஆழி தஞ்சமாமணி கோவில்ல நரசிம்ம சுவாமி தான். வேளுக்க யாழரி காஞ்சிபுரத்துக்கு பக்கத்துல வேளுக்க யாழரி நரசிம்ம சுவாமி தான். திருவாலி திருநகரி திருவாலியில நரசிம்ம சுவாமி தான். இப்படி எத்தனையோ இடத்திலே திருவல்லிக்கேணியில பார்சாரதிக்கு பின்னாடியே நரசிம்ம சுவாமி தான். தெள்ளிய சிங்கம் ஆகிய தேவை திருவல்லிக்கேணி கண்டேனே. பள்ளியிலோதி வந்த தன் சிறுவன் வாயில் ஓர் 1000 நாமம் ஒள்ளியவாகி போத. குழந்தை சொன்னது ஒரே நாமம் நாராயண நாமம். ஆனா திருமங்கி ஆழ்வார் சாதிக்கிறார் சாஸ்திரநாமம் சொன்னாங்கிறார். அவன் ஒண்ணுதானே சொல்லியிருக்கான்னா, குழந்தை சொன்னா ஒண்ணு சொன்னாலும் 1000 சொல்லிட்டுன்னு அர்த்தம். பெரியவன் 1000 சொன்னாலும் ஒண்ணு சொன்னான்னு அர்த்தம். பள்ளியிலோதி வந்த தன் சிறுவன் வாயில் ஓர் 1000 நாமம். பகவான் புறப்பட்டார். மாலை பொழுது உள்ளேயும் இல்லே வெளியேயும் இல்லே ரேழியில் அமர்ந்தார். ஆகாசத்திலும் இல்லே பூமியிலும் இல்லே படிக்கட்டில் அமர்ந்தார். பகலும் இல்லே இரவும் இல்லே அந்தியம் போதில் அரியுருவாகி அழியை அரித்தவர வந்தன தீர பல்லாண்டு. மாலை பொழுதுல பகவான் அவதரிக்கிறார். எங்கு முழன் கண்ணன் சொன்னான் குழந்தை. அதுவே காரணமா ஹிரண்யகசிபு கோபம் ஏற்பட்டு தூணை தட்ட பிளந்தது தூணும் புறப்பட்டது செங்கட்சீயம். ஆரடா போரடா என்று புறப்பட்டது. ஏன் ஆழ்வாரே பாசுரத்தில் பாரமாய படவின பத்தறுத்து என்னை தன் வாரமாக்கி வைத்தான் வைத்ததன்னு என்னுள் புகுந்தான் பரியனாகி வந்த அவுணனுடல் கீண்ட அமரற்கரி ஆதிப்பினான் அரங்கத்தமலன் முகத்து கரியவாகி புடவரந்து விழுந்து செவ்வரியோடு நீண்டவ பெரியவாய கண்கள். சாயங்கால பொழுதுல தோன்றினார். அப்ப பகல் இரவில்லே ஹிரண்யகசிபு எடுத்து தன் மடியில் இட்டுக்கொண்டான். நகக்கிரகச்சக பிரதிகிருதித தைத்திய வக்ஷஸ்தலி சமுத்தரு திரச்சட்டாச்சுரித பிம்பிதன் ஸ்வம் வபு. கூறத்தாழ்வான் சுந்தரபாகுஸ்தவத்துல சாதிக்கிறார். கரகரான நகத்தாலே கிழித்தான். ஏதோ ஓட்டம் பிடிக்கிறாப்புல 2 நிமிஷம் விளையாடினான். ஓங்கி எடுத்து ஹிரண்யகசிபு தன் மடியில் அமர்த்தி கொண்டான். பைங்கனார் அரியுருவாய் வெறுவ நோக்கி அதீத கோபம் கொப்பளிக்க பார்த்து மாலை பொழுது வானம் சக்கர் வானமாக சிவந்துள்ளது. இவனோ பொன்பெயரோன். ஹிரண்யகசிபுவும் பொன்வர்ணத்தில் உள்ளான். அவனுக்கு வரத்தை கொடுத்து கொடுத்து தேவர்கள் கொழுக்கடிச்சிருக்காளாம். ஒரு பன்னிய கொடுக்கணும், ஒரு மாட்டை கொடுக்கணும், ஒரு ஆட்டை கொடுக்கணும்னா கொழுக்கடிக்கணும் இல்லையா? அப்புறம் தான் வெட்டுறதுக்கு போவா. அத போல தேவர்கள் இவனுக்கு வரம் கொடுத்து கொழுக்கடிச்சு அந்த வரத்தினில் சிரத்தமிக்க வாழையித்து மத்தவன் எயிற்று மற்றவன் உரத்தினில் கரத்தவை துகித்தலத்த ஊன்றினாய். நீண்ட தன்னுடைய நகத்தாலே கிழிக்க ரத்தம் பீரிடுகிறது. இவனும் பொன்வர்ணம். பெருமானுடைய கோபத்தால வான செவந்திருக்கு. இயற்கையிலே மாலை பொழுதுக்கு செவந்திருக்கு. இப்ப ரத்தமும் வாரியடித்து எந்த சிகப்புன்னு தெரியாமல் அனைத்தும் கோபக்கனல். அப்ப பெருமாள் அவனுடைய மேனியை கிழிச்சுட்டு உள்ள விரல விட்டு தொடாவி பார்த்தார். அளந்திட்ட தூணை அவன் தட்ட ஆங்கே வாழுயர் சிங்க உருவாய் உளந்தொட்டு. அவன் மனசுல எங்கேயான ஒரு மூலையிலேயாவது நம்ம பத்தி நல்லெண்ணெய் வச்சுருப்பானா? அப்படி வச்சிருந்தா கூட இப்ப கூட மன்னிச்சுடலாம் அப்படிங்கிறதுக்காக தடவி பார்த்தான். இல்லே. அப்ப குனிஞ்ச வேகத்தில் அந்த ரத்த குட்டையில் தன்னுடைய திருமேனி பிரதிபிம்பத்தை பார்க்க அதாறு நரசிங்கம், 2வது நரசிங்கம். நாம் ஒருத்தன் தானே நரசிங்கம். சிங்கம் இருக்கலாம், நரம் இருக்கலாம், நரசிங்கம் 2வது இல்லை. இது யாரோ இருக்காளே தம் பிரதிபிம்பம் புரியல. பிரகலாதனிடத்தில் இருந்த பக்தி கண்ணை மறைக்க இது யாரோ இன்னொரு நரசிங்கம் வந்திருக்கான்னு கோபம் 2 மடங்காச்சான். அதைத்தான் கூறத்தாழ்வான் சாதிக்கிறார். சட்டாச்சுரித பிம்பிதம் ஸ்வம்பபு. தன்னுடைய திருமேனியே பார்த்து மேலும் கோபம் கொண்டான். ஹிரண்யகசிபு அழிந்து போனான். ஓர் திருக்கண்ணாலே பிரகலாதனை அனுகிரகித்து மற்றொரு கண்ணாலே அதீத கோபத்தோட ஹிரண்யகசிபு அழித்தார். அழிந்தே போனான். ஆழ்வார்கள் எத்தனையோ பாசுரத்தில் சாதிச்சிருக்கார். அங்கண் ஞாலமஞ்ச அங்கோள் ஆளரியாய் அவுணன் பொங்கவாகம் வள்ளுகிறாள் போழ்ந்த புனிதன். நகத்தால தானே வியாபரித்தார். அவன் பிராணன் இருக்கிறதும் கொல்லக்கூடாதுன்னா, பிராணன் இல்லாததும் கொல்லக்கூடாதுன்னா. நகம் 2த்துக்கும் ஒத்து வரும்.
அது வெட்ட வெட்ட வளர்றது பிராணன் இருக்குன்னு அர்த்தம், வெட்டினா வலிக்கல பிராணன் இல்லேன்னு அர்த்தம். அதனாலதான் நகத்தையே கொண்டு கிழித்தான். கிழித்த வேகத்தில் ஹிரண்யகசிபு முடிந்து அந்த ரத்தம் தோய்ந்த கையை எடுத்து பிரகலாதனுடைய திருமுடியில் வைத்து, நீ உன் தந்தையை முன் கொன்றாலும் என்னிடத்தில் சித்தம் மாறாமல் இருந்தாய், உனக்கு என்ன வரம் வேணுமோ கேள். பிரகலாதன் கூறினான், எக்காலத்திலும் உன்னிடம் வரம் கேட்காத வரம் கொடு, அது ஒன்னத்தான் பக்தனான நான் பிரார்த்திப்பேன். எத்தனையோ நாள் யாரும் ஏதும் கேட்கலாம், உங்ககிட்ட எதுவும் கையேந்த கூடாது. பிள்ளாய் நன்னா பேசுறேன், இருந்தாலும் நமக்கு ஏதோ கொடுக்கணும்னு ஆசை, எது வேணுமோ கேள்னால் என்பில்லாத இழிப்பிறவி எய்தினும் நின்கண் அன்பு மாறாமை வேண்டும். எலும்பே இல்லாம புழு பிறவி கிடைச்சால், எலும்பில்லாத போட்டோம் புழுவா பிறந்திருப்பேன், ஆனா அன்பில்லாத இருக்கக்கூடாது, என்பில்லாமல் இருக்கலாம், உன்னிடத்துல அன்பில்லாமல் இருக்கக்கூடாதுன்னு பிரார்த்திக்க பகவானும் அவனுக்கு நீண்ட ஆயுளையும் சிறந்த பதவியும் எத்தனையோ காலத்துக்கு பக்திமானாக இருக்கும் பதவியும் கொடுத்தான். இவனும் அவனுமாக அழகான லட்சுமி நரசிம்ம பெருமான் பிரகலாதனை அனுகிரகித்து அவன் ஸ்தோத்திரம் பண்ணி பிரம்மா சொல்ற, ஹே லட்சுமி தேவி, தேவரீர் போய் தான் பெருமாளுடைய கோபத்தை தணிக்கணும், நான் போக மாட்டேன். அந்த பக்தனுக்குத்தான் அவர் அடங்குகிறே தவிர நானாகவே இருந்தாலும் அவர் அருகில் இப்போது போக முடியாது, அத்தனை கோபத்தோடு இருக்காருன்னு சொல்ல பிரகலாதனே போய் ஸ்தோத்திரம் பண்ணி அவர் கோபத்தையும் தணித்தான். பிரசாத விசிஷ்டனாய் பிரகலாத வரதனாய் தன் திருக்கையின் திருவடிகளையும் பிரகலாதன் தலையோட வைத்துக் கொண்டு நரசிம்மன் இருந்தாங்கிறது ஸ்ரீ நிருசிம்ம சரித்திரம், பிரகலாத வரத சரித்திரம்.